ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாவுமே டெய்லி நினைக்கக்கூடிய விஷயம் ஒன்று தான். நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தை நல்லா வளர்ந்துருப்பாங்களா, கை முளைச்சிருக்குமா, கால் முளைச்சிருக்குமா, குழந்தைக்கு கண்ணு தெரியுமா, நம்ம பேசுகிறது குழந்தைக்கு கேட்குமா, அவங்க அசைய ஆரம்பிப்பாங்களான்னு இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வாரமுமே குழந்தையோட வளர்ச்சியில் அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிறிய செல்லில் தொடங்கிய உங்கள் குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு முழு குழந்தைய உருவாகக்கூடிய அந்த பயணம் ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உங்கள் குழந்தை எப்போ வளருவாங்க, எப்போ என்ன மாதிரி உறுப்புகள் உருவாகும், எப்போ சிரிக்க ஆரம்பிப்பாங்க, எப்போ உங்கள் வாய்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, இதை பற்றின A to Z டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கர்ப்பத்துடைய முதல் வாரத்திலிருந்து 40 வாரம் வரைக்கும் குழந்தை எப்படியெல்லாம் வளருது அப்படின்றத வீக் பை வீக் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எந்த வாரக்கணக்கில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த மாதத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தை இப்போ இந்த நாளில் எப்படி வளருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி வீக் சீரீஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரீஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட், டெலிவரி பெயின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எந்த வாரத்தில் இருந்தாலும் ப்ரெக்னன்சி வீக் சீரீஸை கிளிக் பண்ணிங்கன்னா முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும் வரிசையாக இருக்கும். அதில் நீங்கள் எந்த வாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்த வாரத்தை கிளிக் பண்ணி இன்றைக்கி உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மாதக்கணக்கில் நீங்கள் எந்த மாதத்தில் இருந்தாலும் அந்த மாதத்தை கிளிக் பண்ணி உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்கேன். இந்த நாளில் இல்லை இந்த வாரத்தில் உங்கள் குழந்தைக்கு என்ன மாதிரியான முக்கியமான ஸ்கேன் இருக்கோ அந்த ஸ்கேன் பற்றின விஷயங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்களை ஸ்கேன் என்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட் அப்படின்ற விஷயத்தில் உங்கள் குழந்தைய பற்றின A to Z டீட்டெயிலாக பனிக்கூட நீர் பற்றின விஷயங்கள், வெள்ளைப்படுதல் பற்றின விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெண்ணுறுப்பில் வலி வர்றது, முதுகு பெயின் வர்றது, எந்த சைடு தூங்கணும், குழந்தையோட வளர்ச்சி பற்றின விஷயங்கள், ப்ரெக்னன்சியோடைய அந்த காமனான விஷயங்கள் எல்லாமே அந்த ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்டில் இருக்கும். டெலிவரி பெயினில் 3rd ட்ரைமஸ்டரில் இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த டெலிவரி பெயினையும் பார்த்துருங்க. ஏன்னா அதில் டெலிவரி ஆகிறதுக்கான டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக ஒவ்வொரு வீடியோ நான் அதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கர்ப்பத்தில் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு கார்டு வச்சு செக் பண்ணுறப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது முடிவடைஞ்சிடும். கிட்டத்தட்ட 4 வாரங்களில் தான் உங்கள் குழந்தையோடைய அந்த உருவாக்கத்தோடைய முதல் ஜேர்னியாக உங்கள் ப்ரெக்னன்சியை நீங்கள் பாசிட்டிவ் பண்ணுவீங்க. இந்த 4 வாரத்தில் உங்கள் கர்ப்பப்பையில் வந்து பதிஞ்சிருப்பாங்க. குழந்தை ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருப்பாங்க. பிளசண்டா அண்ட் தொப்புள் கொடி இது ரெண்டும் உருவாக ஆரம்பிச்சிருக்கும் உங்கள் குழந்தைக்கு இந்த 4 வாரத்தில். அம்மாவுக்கு என்ன மாதிரி சிம்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாதவிடாய் தள்ளி போகிறது, மார்பக வலி வருது, சோர்வு ஏற்படுறது, லேசான வாந்தி, இது எல்லாமே காமனான அறிகுறிகளாக உங்கள் கர்ப்பத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி அப்படின்றதுல குழந்தைக்கு முதுகு தண்டுவடம் அண்ட் நரம்பு மண்டலம், இதயம் இது எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அடுத்தடுத்த வாரங்களில் இது எல்லாம் செயல்படுறதுக்கும் ஆரம்பிக்கும். இந்த 4 வாரத்திலிருந்து 5வது வாரத்துக்கு போகிறப்ப குழந்தையோட இதயம் உருவாக ஆரம்பிக்கும். இந்த வார இறுதியிலேயே குழந்தையோட இதயம் துடிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை இதய துடிக்கிறது அப்படிங்கிறது தான் குழந்தை உசுரோட உங்கள் வயிற்றில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய முதல் விஷயம். எல்லாருக்குமே ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். 2வது விஷயம், குழந்தை கர்ப்பப்பையில் தான் தங்கியிருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்டி ஸ்கேன். இது 3 விஷயங்களுமே ரொம்ப பயத்தை ஏற்படுத்துகிற விதமாக கர்ப்ப காலகட்டத்தில் கர்ப்பிணிகளுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, செகண்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் சரி, அந்த முதல் 3 மாதங்களில் ஒருவித பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இதுதான். குழந்தையுடைய மூளை, நரம்பு மண்டலம் இது எல்லாமே போன வாரத்தில் உருவாகிறதுக்கான ஸ்டார்டிங் புள்ளி தொடங்கியிருக்கும். இந்த வாரத்தில் அதோடைய அடித்தளம் உருவாகவே ஆரம்பிச்சிருக்கும். இதிலிருந்து 6 வாரத்துக்கு நீங்கள் போகிறப்ப குழந்தையுடைய இதயம் நிமிடத்துக்கு 100லிருந்து 120 முறை துடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். உங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட்டை நீங்கள் வெஜினல் ஸ்கேன் மூலியமாகவும் இல்லை டாப்லர் ஸ்கேன் மூலியமாகவும் குழந்தையோட இதய துடிப்பை நீங்களும் கேட்கலாம், உங்கள் ஹஸ்பண்டும் கேட்கலாம். உங்களுடைய ஹாஸ்பிட்டல் பொறுத்து உங்கள் ஹஸ்பண்ட் கேட்கலாமா கூடாதா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். ஆனால் உங்கள் குழந்தையோட துடிப்பை நீங்கள் நல்லாவே கேட்க முடியும். கண், காது இல்லை மூக்கு அமைப்புகள் இது எல்லாமே இந்த 6 வார கர்ப்பத்தில் உருவாக தொடங்கியிருக்கும். ஒரு சில பெண்களுக்கு அவங்க இர்ரெகுலர் பீரியடாக இருக்கின்ற பட்சத்தில் குழந்தையுடைய இதய துடிப்பு அப்படிங்கிறது தாமதமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தையோட இதய துடிப்பு நம்மளுக்கு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் 10 வாரங்கள் வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். குழந்தை வாரத்துக்கேற்ற வளர்ச்சியில் இருக்காங்க
அப்படின்ற பட்சத்தில் இதிலிருந்து 7 வாரத்துக்கு போகிறீங்கன்னா கை கால்கள் இது எல்லாமே ஆரம்ப வடிவம் உருவாக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு எப்படி கை வந்து இடையில ஒரு மணிக்கட்டு இருக்குது, அதுக்கப்புறம் கீழே முட்டி இருக்குது, அது எல்லா மாதிரி குழந்தைக்கும் வளர ஆரம்பிச்சிருக்கும். மூளை வேகமாக வளர ஆரம்பிக்கும் இந்த 7 வாரத்துலேருந்து. இதிலிருந்து 8 வாரத்துக்கு போகிறப்ப குழந்தைக்கு விரல்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். முக்கிய உடல் உறுப்புகள் அடிப்படை அமைப்புகள் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிட்னி, கணையம், அந்த குடல், இது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜாக ஆரம்ப புள்ளியாக இந்த 8 வாரங்களில் உருவாக ஆரம்பிக்கும். இதிலிருந்து 9வது வாரத்துக்கு போகிறப்ப இந்த 9வது வாரத்திலிருந்து 12வது வாரம் வரைக்கும், அதாவது 3வது மாதம், இந்த மாதத்தில் குழந்தை அப்படின்றவங்க ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது வரைக்கும் 9 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தை எம்ப்ரியோ அப்படின்னு தான் அழைக்கப்படுவாங்க. ஏன்னா குழந்தை குட்டி பால் சைஸில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வாலுனா இருந்திருக்கும். அந்த வால் 7 வாரத்தில் தொடங்கி 8வது வாரத்தில் மறைய ஆரம்பிச்சிருக்கும். எப்போ இந்த 9வது வாரத்துக்கு வராங்க அப்போ தான் ஃபீட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய குட்டி குழந்தையா உருவாக ஆரம்பிப்பாங்க. இந்த குழந்தை அப்படின்றவங்க சிறிய அசைவுகளை இந்த 9வது வாரத்திலேயே வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த அசைவுகளை ஸ்கேன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் உங்களால் உணர்வுகள் மூலியமாக உணர முடியாது. முக அமைப்புகள் எல்லாமே தெளிவாக உருவாக ஆரம்பிக்கும். இந்த 3வது மாதங்களில் விரல் நகங்கள் உருவாக ஆரம்பிக்கும். 12வது வாரம் முடிவில் கருச்சிதைவுக்கான அபாயம் நீங்கப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் தான் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. எப்போ வேணால் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸோடு இருப்பாங்க. இந்த வாரத்தை கடந்துட்டிங்கனாலே குழந்தை ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, இனிமேல் உங்கள் குழந்தைய உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு நீங்கள் ரொம்ப கர்வமாகவே சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 12வது வாரத்துடைய இறுதியில் உங்களுக்கு முதல்ல என்டி ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க. குழந்தையுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நீர் போன்ற ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருடைய திக்னஸ் பார்ப்பாங்க. அண்ட் குழந்தையோட கார்டியாக் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே பார்ப்பாங்க. இது எதுக்காக பார்க்குறாங்கன்னா குழந்தைக்கு ஏதாவது குரோமோசோம் ஃபால்ட் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்பாங்க. இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை ஊசி இல்லை மருந்துகள் மூலியமாகவே சரி பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் முயற்சி பண்ணுவாங்க. இந்த 3வது மாதத்திலேருந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் சொல்லக்கூடிய 4, 5, 6 மாதங்களுக்கு என்ட்ரி ஆகிறப்ப கிட்டத்தட்ட 13லேருந்து 27 வாரங்கள் இதில் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கும். இதில் 4வது மாதம் 13லேருந்து 16 வாரங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் குழந்தையோட வளர்ச்சியில் எலும்புகள் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். குழந்தை இந்த 4 மாதத்தில் அவங்க சிரிக்கவும் ஆரம்பிப்பாங்க அண்ட் அசையவும் ஆரம்பிப்பாங்க. அது ஸ்கேனில் 3D ஸ்கேன் மூலியமாக கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த 4 மாத கர்ப்பத்தில் நிறைய பெண்களுக்கு இது செகண்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தால், ட்வின்ஸ் பேபியாக இருந்தால் அசைவுகளை தெரிஞ்சிக்க முடியும். குழந்தையுடைய அந்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது இந்த வாரத்தில், அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லாவே ஸ்கேன் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். வெளிநாடுகளில் இப்போ தான் அவங்களுடைய ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் அப்படின்றத பண்ணுவாங்க. இதிலிருந்து 5வது மாதங்களுக்கு போகிறப்ப 17லேருந்து 20 வாரங்கள் பல அம்மாக்கள் முதல் முறையாக குழந்தையோட அசைவுகளை உணர ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனை குயிக்கனிங் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதில் குழந்தையுடைய இன்னொரு ஒரு விஷயம் நடக்கும். குழந்தை இது வரைக்கும் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சவுண்டை மட்டும், அதாவது 16வது வார கர்ப்பத்திலேருந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே இருந்த சவுண்டை மட்டும் கேட்ட குழந்தை, உங்களோட ஹார்ட் பீட்டு, வயிறு ஏதாவது சவுண்டு போட்டால் இதை மட்டும் கேட்ட குழந்தை இனிமேலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய சவுண்டுகளையும் கேட்குறதுக்கு ஆரம்பிக்கும். இதிலேருந்து 6வது மாதத்துக்கு போனீங்கன்னா 21லேருந்து 24 வார கால இந்த கர்ப்பத்தில் குழந்தையால் இதுதான் நம்ம அம்மா குரல் அப்படின்னு சொல்லி உங்களுடைய குரலை நல்லாவே ஐடென்டிஃபை பண்ண தெரியும். குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சி நல்லாவே டெவலப் ஆகும். குழந்தை தூங்குறதுக்கும் விழிச்சிருக்கக்கூடிய அந்த சுழற்சியை தொடங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது எப்போ முழிச்சிட்டு இருக்கணும், எப்போ தூங்கணும் அப்படின்ற அந்த தூக்க செயல்பாடு முதல் முறையாக குழந்தைக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதிலிருந்து 25லேருந்து 27 வாரங்களுக்கு போனீங்கன்னா குழந்தை கண்களை திறக்க ஆரம்பிப்பாங்க அண்ட் திறந்து மூடுறதுக்கும் ஆரம்பிப்பாங்க. இது வரைக்குமே உங்கள் குழந்தையுடைய கண் இமைகள் அப்படிங்கிறது மூடப்பட்டு தான் இருக்கும். அதாவது ஒன்றோட ஒன்று ரெண்டுமே ஒட்டி தான் இருக்கும். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு குழந்தை கண்ணை முழிச்சு அவங்க ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கும். இதிலிருந்து நீங்கள் 3வது ட்ரைமஸ்டர்னு சொல்லக்கூடிய 7, 8, 9
இந்த மாதங்களுக்கு போனீங்க அப்படின்னா இதில் 28லேருந்து 32 வார வளர்ச்சியில் குழந்தையுடைய உடலில் கொழுப்பு சேர்றதுக்கு ஆரம்பிக்கும். குழந்தையுடைய அந்த உடல் கண்டிஷனில் நம்ம உடம்புல எப்படி உடல் வெப்பநிலை அப்படிங்கிறது எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தெரியும் இல்லையா? அது மாதிரி விஷயங்கள் குழந்தையுடைய உடம்புலையும் உருவாக ஆரம்பிக்கும் இந்த 28லேருந்து 32 வார கர்ப்ப காலகட்டத்தில். குழந்தை அடிக்கடி உதைக்க ஆரம்பிக்கும். குழந்தையோட அசைவு அதிகமாகவே இருக்கும். சில பேருக்கு வலிக்கிற அளவுக்கு உங்கள் குழந்தை உதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலிருந்து 33லேருந்து 36 வார கர்ப்பத்துக்கு போகிறப்ப குழந்தையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னுமே எக்ஸ்டர்னாக இருக்கும். குழந்தையோட தலை திரும்பி உங்கள் பெல்விக்குன்னு சொல்லக்கூடிய இடுப்பெலும்பில் வந்து ஃபிக்ஸ் ஆகியிருப்பாங்க. குழந்தையோடைய நுரையீரல் இன்னுமே முதிர்ச்சி அடையும். உடல் உறுப்புகள் எல்லாமே முழுமையாக வளர்ந்துருக்கும் இந்த 36 வார கர்ப்பத்தில். 37 வாரத்துக்கு போகிறப்ப நீங்கள் நிறைமாத கர்ப்பிணின்னு அழைக்கப்படுவீங்க. இதை தான் ஃபுல் டேர்ம் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் ப்ரெக்னன்சியோடைய டெலிவரி அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இந்த 37 வாரத்தில். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 38லேருந்து 40 வாரம் வரைக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. உங்கள் டெலிவரி பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. குழந்தையோடைய அந்த நுரையீரல் வளர்ச்சி முழுமையாக முடிவடைகிறது இந்த 38லேருந்து 40 வாரம் வரைக்கும் தான். மூளை தொடர்ச்சியாக வளர்ந்துட்டே இருக்கும். உடல் எடை அதிகரிச்சுட்டே இருக்கும் குழந்தைக்கு இந்த 40 வார கால இடைப்பட்ட காலங்களில். குழந்தை இது வரைக்கும் 2 கிலோ இல்லை 2 கிலோ அந்த அளவுக்கு கூட இருக்கலாம். கரெக்டாக இந்த 38லேருந்து 40 வாரம் வரப்போ கரெக்டாக அவங்க 3லேருந்து 3 கிலோ அளவுக்கு வந்திருப்பாங்க. இந்த 40 வார கர்ப்பத்தில் குழந்தையோட எடை சராசரியாக 3 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குன்னா 2.25லேருந்து 3 கிலோ இடைப்பட்ட அந்த வெயிட்டில் இருக்கலாம். இதை விட கம்மியாக போணுச்சுன்னா என்ஐசியில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக போணுச்சு அப்படின்னா குழந்தை அதிக வெயிட்டோட பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஏதாவது சில ரிஸ்க் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு குழந்தையோட வளர்ச்சியும் சிறிய அளவில் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த வாரத்துக்கேற்ற வளர்ச்சியில் அவங்க சில வெயிட்டில் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வெயிட் உங்கள் குழந்தை இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருடைய உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர் சொல்லக்கூடிய ஸ்கேனை எல்லாத்தையுமே மறக்காமல் அட்டென்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் குழந்தையோட வளர்ச்சி சரியாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்துற விதமாக இருக்கும். குழந்தையோட அசைவுகளை நோட் பண்ணிகிட்டே இருங்க. 3rd ட்ரைமஸ்டர்லாம் குழந்தையோட அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. அப்படி இருந்தாலும் அசைவுகள் சரியாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். நல்ல நியூட்ரிஷியன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. போதுமான அளவு ஓய்வெடுங்க. நல்ல எக்ஸசைஸ் 3rd ட்ரைமஸ்டர்லாம் எடுத்துக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன உசுறு ஒவ்வொரு வாரமும் அற்புதமான முறையில் வளர்ச்சி அடையும். அது உங்கள் கைகளில் வந்து தவழும் குழந்தையாக மாறுறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறத கடந்து வரணும். நீங்கள் இப்போ எந்த வார கர்ப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்க்கு. அண்ட் இது மாதிரி உங்கள் ப்ரெக்னன்சி பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. உங்களுக்காக நல்ல நல்ல தகவல் உங்கள் குழந்தை பற்றி உங்களை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட டெய்லி அப்டேட்டடாக வருது. உங்களுடைய ஆரோக்கியமான கர்ப்பத்துக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள்.